சாய் வில்லேஜ் குக்கிங் நேர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். எபிசோட் 19 விலகினில். ஆழ்ந்த தேடல் வேட்டையில் ஒருவர் ஈடுபட்டிருந்தார். ஞான வேட்கை அவரிடம் நிரம்பியிருந்தது. எதை கேள்விப்படுகிறாரோ அதையெல்லாம் முயன்று பார்ப்பதே அவரது செயலாயிருந்தது. பற்றுகளை துறப்பதே ஞான வாயிலின் திறவுகோல் என்றனர் பலர். அவர் தன் உடைமைகளை உதறினார், தன் சொத்துக்களை உதறினார். இருக்கும் இடம் என்று கூட ஒரு பற்றுதல் கூடாதென்று ஊராக அலைந்து திரிந்தார். அப்படியும் அவர் மனம் அமைதியுறவில்லை. வழியில் ஒருவரை சந்தித்தார். அவர் முகத்தில் நிலவிய சாந்தமும் கண்களில் தென்பட்ட எல்லையில்லா பேரானந்தமும் அவர் ஒரு ஜென் குரு என்பதை உணர்த்தின. அந்த குருவை வணங்கினார். குருவே, நான் ஞானத்தை தேடி அலைகிறேன் என்றார். அப்படியா என்றார் குரு. ஆம், நான் பாசங்களை உதறிவிட்டேன், உடைமைகளை உதறிவிட்டேன், பற்றுகளை துறந்துவிட்டேன். இப்போது என் மனம் நிச்சலனமாய் இருக்கிறது என்றார். அப்படியா, சரி, அதை விட்டுவிடு என்றார் குரு. வந்தவர் முகத்தில் பெரும் திகைப்பு. குருவே, நான் தான் எல்லாவற்றையுமே விட்டுவிட்டதாக சொன்னேனே. இப்போது என் மனதில் வெறுமை தானே குடிகொண்டிருக்கிறது. சரி, அதையும் விட்டுவிடு என்றார் குரு. அதை எப்படி விட முடியும் சுவாமி என்றார் வந்தவர். விட முடியாதா? நல்லது, அப்படியானால் அதை சுமந்து கொண்டு திரி என்றார் குரு. இதை உதறிவிட்டேன், அதை விலக்கிவிட்டேன் என்று பேசிக்கொண்டிருப்பவர்கள் எதையும் உதற முடியாது, எதனின்றும் விலக முடியாது. ஞானம் என்பது வெளியே பாதுகாக்கப்பட்ட ஒரு பொருள் அன்று. அதனை எவரும் தேடி திரிந்து கைப்பற்றுவதும் இல்லை. விட்டதை விட்டுவிட்டு விட்டேன் என்று நினைவையும் விட்டுவிட்டு சும்மா இருந்தாலே ஞானம். அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.